ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 3வது வசனத்தை நாம் தியானிப்போம். ஸோ ஒரு சில பாடங்களில நம்ம இன்ட்ரடக்ஷனை மாத்திரம் பார்த்தோம் இல்லைங்களா, முன்னுரையை பார்த்தோம். முன்னுரையை நான் ரொம்ப 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 ஷார்ட்டா வச்சிருக்கிறேன். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இந்த இன்ட்ரடக்ஷனே பல மணி நேரம் பேச வேண்டியது இருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு, தவறாக வாசிக்கப்படுற நிறைய குழப்பங்கள், நிறைய பிரிவினைகள், நிறைய கேள்விகள் எல்லாமே எங்கதான் அடங்கியிருக்கு. இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள்ல தான் என்ன பண்ணியிருக்கு, அடங்கியிருக்கு பாருங்க. ஏன்னா எல்லோருடைய என்ன சொல்றது ஃபவுண்டேஷனும் எங்கத்துல இருந்து தான் எடுக்கிறாங்க, இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள்ல தான் எடுக்கிறாங்க. நாமும் கூட அதுல இருந்து தான் எடுக்கிறோம். அதனாலதான் இந்த புத்தகம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு புத்தகம்னு சொன்னேன். ஏன்னா இது நம்மளுடைய வரலாறு. இங்க இல்லாததையெல்லாம் நிறைய பேர் போதிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க இல்லாததை இருக்கிறதாக நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நினைச்சிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற இந்த டினாமினேஷன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, இதெல்லாம் இங்கத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டது. அதெல்லாம் தவறுன்ட்டு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண போறேங்க இல்லைங்களா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பென்டிகாஸ்டல்ன்றாங்க, கரிஸ்மேட்டிக்ன்றாங்க, அப்புறம் பேப்டிஸ்ட்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, புரோட்டஸ்டன்ட். இதெல்லாமே இங்கத்துல இருந்து தான் வந்தது பாருங்க. ஆமாங்க, இதுல இருந்து தான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய துவக்கத்தை அல்லது அவங்களுடைய அஸ்திபாரத்தை இங்கத்துல இருந்து அவங்க எடுக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க தப்பா அதை எடுத்ததாக வேதம் இங்க நமக்கு கத்து தருது பாருங்க. இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் போதிக்க போறேன். நீங்க ஓப்பன் மைண்டடா இருக்கணும். சொன்னேன் இல்லைங்களா, அன்லர்ன் டு லேர்ன். முதல்ல நீங்க கத்துக்கணும்னா கற்றதை எல்லாத்தையும் நீங்க விட்டுடணும். ஏன்னா தவறா கற்பிக்கப்பட்டு இருக்கிறீங்க, கத்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அதெல்லாம் நீங்க விட்டுட்டு வேதத்தை புதுசா நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும், படிக்க தியானிக்க ஆரம்பிக்கணும். ஸோ எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். ரெண்டாவது, வேதத்திற்கு வெளியெல்லாம் நான் போயிட்டு என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன்ட்டு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா. ஏன்னா எல்லாமே இங்க தாங்க இருக்கு, நம்ம கண்ணுக்கு அது தெரியல பாருங்க. ஆனா எல்லாம் நம்மளுடைய எல்லா கேள்விக்கும் பதில் இங்க தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு 3வது வசனத்தை நாம் தியானிப்போம். வருகிற பாடத்துல அது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு டீச் பண்றேன். இப்போ நம்ம அதை பார்க்க போறது கிடையாது. இன்னைக்கு 3வது வசனத்தை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிப்போம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். சோ இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்கஸ்டு டிபேட்டட் டாபிக் என்னன்னு பாத்தீங்களா, இதுதான். ஏன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை, ஒவ்வொருத்தருடைய மத புத்தகங்கள் ஒவ்வொன்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய மரணத்தை குறித்து பேசுது. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, கேட்டு இருப்பீங்க இல்லைங்களா. உதாரணத்திற்கு இஸ்லாமியர்கள் சொல்றாங்க, குரான்ல சொல்லுது அவர் என்னவே பண்ணல, மரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லு. அப்போ அவர் மரிக்கவே இல்லைன்னா அப்போ அவருடைய உயிர் தெழுதல் ஒன்று இல்லை. ஸோ அப்போ புரிஞ்சிச்சுங்களா. அப்போ இஸ்லாமியர்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழல. இன்னும் இந்த இந்துக்கள் அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குருக்கள் சொல்லியிருக்கிற இல்லைங்களா, இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி பரமஹன்சா யோகானந்தா அவருடைய புத்தகத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்க, சொல்லியிருக்கிற இதெல்லாம் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தாருன்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, நம்புறாங்க. சோ அவங்க இதுல இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க, அவர் மரிச்சு உயிரோடு எழுந்து அவர் காஷ்மீர்ல இல்லைங்களா, ஸ்ரீநகர் அங்க வாழ்ந்துட்டு மரிச்சு போயிருக்கிறார். அவருடைய கல்லறை கூட இன்னும் இருக்குன்ட்டு நிறைய பேரு போதிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா. சோ இப்படி ஒவ்வொருத்தரே அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர் தெழுதலை குறித்தும் பல்வேறு விஷயங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு நான் சொன்னா அது தப்பு. ஏன்னா சொன்னவங்க எல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஞானிகள் இல்லையா. இந்த உலகமே அவங்கள அவங்க
தே ஆர் என்லைட்டன் பீப்புள்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஞானிகள்னு சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், உண்மையிலே இயேசு கிறிஸ்துன்ற ஒரு நபர் இருந்திருக்கலாம், அவங்கள வந்து சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கலாம். ஆனா நான் சொல்றது என்னன்னா, அது வேதாகமத்தின் இயேசு கிறிஸ்து இல்லை. அதுதான் என்னுடைய பாயிண்ட், அதுதான் என்னுடைய டிபேட். அவங்க சொல்ற இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே எருசலேம்ல இருந்து வந்திருக்கலாம், அங்க வந்து மறிச்சிருக்கலாம், திருப்பி உயிரோடு எழுந்து கல்யாணம் பண்ணிட்டு அங்கே மறிச்சு போயிருக்கலாம், இருக்கலாம். ஏன்னா அவங்க சொல்றவங்க வந்து சாதாரணமானவங்க இல்லை. ஆனா அது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவங்களுடைய கண்ணோட்டத்தின்படி அப்படி. ஆனா வேதத்தின் கண்ணோட்டம் என்ன, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது என்பதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆனா நம்மளுடைய ஆண்டவராகிய தேவன் கொடுத்த வார்த்தை சொல்லுது. அவர் என்ன பண்ணாரா, பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். அதாவது அவர் உயிரோடு எழுந்து 40 நாள் யாருக்கு தரிசனமானாரா, அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன பண்ணாரா, எல்லாருக்கும் காண்பித்தாரா. இயேசு கிறிஸ்து வந்து மரிச்சு உயிரோடு எழுந்து அப்படியே போயிடல, ரகசியமா போயிடல. அவர் உயிரோடு எழுந்து 40 நாள் இந்த பூமியில தான் இருந்தாரு. என்னென்னலாம் செஞ்சாரு, யாருக்கெல்லாம் தரிசனமானாரு என்பதை வந்து வேதம் வந்து திட்டம் தெளிவாக நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவங்க தான் பைபிளை வாசிக்கிறது இல்லையே, அதுதான் பிரச்சனை இல்லைங்களா? சத்தியத்திற்கு பஞ்சம் கிடையாதுங்க. நீங்க வந்து அந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அந்த ஓசையா தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்துட்டு அதெல்லாம் நம்மளுக்கு இல்லைங்க. சத்தியத்திற்கு எப்பயும் பஞ்சம் கிடையாது. சத்தியம் நம்ம கையிலேயே இருக்கு, உங்க போன்ல இருக்கு. ஆமாவா இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியுறதுல பாருங்க. சத்தியம் வந்து ஆண்டவர் வந்து ஜீவன் உள்ள தேவனுங்க. அவர் இந்த உலகம் உண்டானது முதல் மனுஷனோடு இன்னமும் பேசி கொண்டுதான் இருக்கிறார். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்லங்க, அவர் பேசும் தெய்வம். எப்போ நீங்க வேதத்தை திறந்தாலும் உங்களோடு பேசுவார். அவர் பாஸ்டர் மூலியமாக தான் பேசுவார்னா அது கள்ள உபதேசம். குறிப்பிட்ட ஒரு சில தீர்க்கதரிசிகள் மூலியமா தான் பேசுவார்னா கள்ள உபதேசம். விளங்குதுங்களா இல்லைங்களா? ஆண்டவர் எல்லோரிடத்திலும் பேசுவார். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் கூட சொல்றாங்க இல்லையா, சர்ச்சில் நம்ம உட்கார்றப்போ நீங்க வந்து கேட்க மனதா இருந்தா தான் ஆண்டவர் உங்க கூட பேசுவாரு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா. அதுவும் தவறு தான். நீ ஆயத்தமா இருந்தா தான் ஆண்டவர் பேசுவாரு, உன்னுடைய இருதயத்தை உன்னுடைய செவியை திறந்து வைத்தா தான் ஆண்டவர் பேசுவார் என்றாங்க இல்லையா. அதெல்லாம் முற்றிலும் தவறானது. அதுக்கெல்லாம் எந்த விதமான பைபிள்ல எந்த சப்போர்ட்டும் கிடையாது அவங்களோட பிலீஃப்க்கு. ஒருவேளை உங்களை உற்சாகப்படுத்த அவங்க சொல்றாங்களோ என்னமோ, ஆனா அது தவறு. ஏன் அப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பெரும்பாலும் வந்து நம்ம பின்மாற்றத்துல போறப்போ, நம்ம தவறு செய்யறப்போ, நம்ம சபையில போய் உட்காரும் போது நம்ம எப்படிதான் உட்காரோம், என்ன மனப்பான்மையோட தான் உட்காரோம், ஆண்டவர் என்கிட்ட பேசக்கூடாது, நான் செய்த தவறை வந்து அங்கத்துல இருந்து குத்தக்கூடாது. ஆமாவா இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா? பாருங்க, பெரும்பாலும் சமயத்துல வந்து ஆண்டவர் வந்து நம்ம அந்த மாதிரி சமயத்துல இருக்கும்போது தான் என்ன பண்றாரு, நம்மளோட பேசுறாரு. திருப்பி தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நம்மளோட மாத்திரம் இல்ல, அவர் எல்லோருக்கும் பேசுவாரு. ஆனா பர்டிகுலரா நம்ம அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே கூடாது அப்படின் போதுதான் இன்னும் அதிகமாக நமக்கு அவருடைய சத்தம் கேட்கும். உண்மையா இல்லைங்களா? எனக்கு கேட்டு இருக்கு, உங்களுக்கு கேட்டு இருக்கா? எல்லோருக்கும் கேட்கும். இங்க ஆண்டவர் வந்து நம்மை வந்து திருத்தும்படியாக, ஏங்க ஆலயத்துல வந்து ஏன் போதகரை வைத்து ஏன் மெசேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க சொல்லுங்க? நம்மளோட பேசத்தாங்க. நீ கேட்குறியோ இல்லையோ அவர் பேசுவார். அது உன் காதுக்கு வந்து விழும், உன்னுடைய இந்த காது கிடையாது. புரியுதுங்களா இல்லைங்களா? அதனாலதான் மனம் கசந்து அழுகுறாங்க. அவங்க கேட்கக்கூடாதுன்னு தான் வந்தாங்க ஆண்டவருடைய வார்த்தையை. சும்மா போயிட்டு இல்லையா, ஒரு சம்பிரதாயத்துக்கு ஃபார்மாலிட்டிக்காக தான் வந்தாங்க. வந்துட்டு உக்காந்துட்டு என்ன பண்ணிடலாம், ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போயிடலான்னு தான் வருவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுறாரு இல்லையா. அவருடைய வார்த்தை எப்படி இருக்கா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல் இருக்கிறது இல்லைங்களா. நம்மளுடைய இருதயத்தை அது குத்துங்க. நம்மோடு அவருடைய வார்த்தை பேசி நம்மளை மாற்ற வேண்டிய விஷயங்களை வந்து என்ன பண்ணு மாற்றுது. எப்போ நம்ம கேட்க ஆவலா இருக்கும் போது அல்ல. அதுதான் பாயிண்ட். நான் அது சொல்ல போய் எங்கேயோ போயிட்டோம் பாருங்க.
அவர் எல்லோருக்கிட்டையும் பேசுறாருங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா, நம்ம பைபிளை படிக்கிறது கிடையாது. அதனால தான் இந்த குரு இப்படி சொன்னாரு, அவங்க அப்படி சொல்றாங்க, மகாவிஷ்ணு இப்படி சொன்னா அது பார்க்க உண்மையாதான் உண்மை மாசம் தெரியுது. ஆமா இல்லையா, கலாத்தியர் 6 கூட சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, விதைக்கிறதும் அறுக்கிறதும் அது போலவே கர்மாவும் நீ சமீபத்தில் ரொம்ப ஓடிட்டு இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, இங்க நம்மளுடைய உள்ளூர் பஞ்சாயத்தே நம்மளுக்கு முடிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு. இதுல வெளியூர் பஞ்சாயத்தெல்லாம் நான் போய் எப்படி முடிக்கும்? ஆனா அது முடிக்கணும். ஏன் தெரியுங்களா, எங்கெல்லாம் இயேசுன்னு அடிப்படுறதோ, எங்கெல்லாம் கிறிஸ்தவம் என்ற பேச்சு வருதோ, அங்க நம்ம போய் நின்று அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, கடமை. ஆனா எனக்கு நேரம் இல்லை. வரேன் அதுக்கும் இந்த இதுலயே எப்போ நான் அதை நான் இணைச்சு பேசுறேன். ஏன் இது சொல்றேன்னா, யார் என்ன சொன்னாங்களோ நம்பிடுறது, வேதத்தை தியானிக்கிறது கிடையாது, படிக்கிறது கிடையாது. புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ ஆண்டவர் நம்மளோடு பேசுறாரு. ஸோ அவருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து என்ன சொல்லுதுன்ட்டு நம்ம பார்க்கலாமா? ஸோ இங்க வசனம் சொல்லுது, அவர் 40 நாள் அளவும் என்ன பண்ணாரா, சீஷர்களுக்கு பலருக்கு தரிசனமானாராம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் தனிப்பட்ட மனிதனுக்கு மாத்திரம் தரிசனமாகல, தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கல, மாறாக நிறைய குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னை உயிரோடு இருக்கிறவராக குழு மக்களுக்கும் தன்னை காண்பித்திருக்கிறாருங்க. வேதத்துல அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-4 நம்மளுடைய சுவிசேஷம் 5வது வசனத்தை பாருங்க. 1 Corinthians chapter 15 verse 5. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா 4 முறை தரிசனமானார்னு வரும். அந்த 4த்தையும் நம்ம பார்ப்போம். முதல்ல யாருக்கு தரிசனமானாரா? கேபாவுக்கு தரிசனமானாரா. யாருப்பா இந்த கேபா? புதுசா இருக்கே பாக்குறீங்களா? பேதுருக்குங்க. பேதுருடைய இன்னொரு பேர் தான் என்ன? பீட்டர், சீஃபஸ். புரியுதுங்களா இல்லைங்களா? சோ முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, முதல்லன்னு போடலாங்க, முதல்லயும் இல்ல, பேதுருக்கு என்ன பண்ணாரு, தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார், தரிசனமானார். புரியுதுங்களா இல்லைங்களா? பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு இல்லைங்களா? அந்த உயிரோடு எழுந்த அந்த வாரத்தின் 1ஆம் நாள்ல முதல்ல மகதலேனா மரியாளுக்கு தன்னை என்ன பண்றாரு, உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமாவா இல்லைங்களா? படிச்சது இல்லையா? மார்க்கு எழுதின சுவிசேஷ நூல் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உயிரோடு எழுந்தோம். மகதலேனா மரியாளுக்கு அவர் என்ன பண்றாரு, தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இது எப்ப நடந்துச்சு? அதுதான் உங்களுக்கு நான் பைபிளை தரேங்கன்னு சொல்றேன். அதிகாலை காத்தாலுங்க, விடியற்காலை ஆண்டவர் என்ன பண்றாரு, காட்டுறாரு. மகதலேனா மரியாளுக்கு என்ன பண்றாரு, தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இன்னொரு வேத பகுதியை வாசிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்களேன். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்கால காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். இது என்ன? இது எம்மாவூர் சீடர்கள் இல்லைங்களா? எம்மாவூருக்கு போற 2 சீடர்களுக்கு அவர் என்ன பண்றாரு, தரிசனமானாரு. பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க பாருங்க, பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அது சாயங்காலம் காலம் பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் இருட்டுற மாதிரி இருட்ட போகுது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவரே இருட்டிக்குச்சு, நீங்க என்ன பண்ணாதீங்க, கவனிக்கிறீங்களா இல்லைங்களா? இதெல்லாம் அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 2 சீஷர்கள் எங்க போயினுங்கிறாங்க, எம்மாவூருக்கு, எருசலேம்ல இருந்து எம்மாவூருக்கு போயின்னு இருக்கிறாங்க. அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த சீஷர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காட்டுறாரு. ஆனா அவங்களுக்கு தெரியல பாருங்க, கூட நடந்து வர்றது யாருதான், இயேசுன்னு தெரியல. அங்கதான் கேக்குறாங்க, என்னப்பா நீங்க ஊருக்கு புதுசா, எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு எருசலேம்ல. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில அடிச்சு சாகடிச்சுட்டாங்க.
இது எல்லோருக்குமே தெரியும், நீங்க என்ன ஊருக்கு புதுசா இந்த மேட்டர் தெரியாத எங்ககிட்ட போய் இப்படி கேக்குறீங்கன்ட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் வந்து தான் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அவங்களுக்கு விவரிச்சு சொல்றாரு. மோசையில இருந்து தீர்க்கதரிசிகள் எல்லாம், தாவீது, பழைய ஏற்பாடெல்லாம் இவரை குறித்து சொன்ன அனைத்தையும் அவங்களுக்கு என்ன பண்றாரு, விவரிச்சு சொல்றாருங்க. மறந்துட்டீங்களா? இதை கேட்கிறப்பதான் அவங்களோட இருதயம் குளிர்ந்து விட்டு எரிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. கவனம் இருக்கா இல்லைங்களா? சோ இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எப்ப நடக்குது, சாயங்காலம். சோ மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அதிகாலையில மகதலேனா மரியாளுக்கு என்ன பண்றாரு, தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தாரு. சாயங்காலம் இவங்களுக்கு வந்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக என்ன பண்றாரு, காண்பிக்கிறாரு. இதற்கு இடைப்பட்ட காலத்துல தாங்க பேதுருவை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, சந்திச்சிருக்கிறாரு. இப்ப வாசிப்போம். மார்க்ல இருக்குமோ இல்ல, லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே பாருங்க, வசனம் 10வது வசனம் பாருங்க. இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும். இந்த வசனம் தான் புரியுதுங்களா இல்லைங்களா? மகதலேனா மரியாள் வந்து ஆண்டவர் என்ன பண்றாங்க பார்த்துட்டு, ஸ்திரீகள், நிறைய ஸ்திரீகள் எல்லாம் போனாங்க. கவனம் இருக்குங்களா அந்த கல்லறை தோட்டத்திற்கு. ஆனா ஆண்டவர் வெறும் யாருக்கு தான் இது பண்ணாரு, மகதலேனா மரியாளுக்கு தான் முதல்ல தன்னை காண்பித்தார் இல்லைங்களா? அவங்க அங்கத்துல இருந்து பார்த்துட்டு வந்து சொல்றாங்க பாருங்க. இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும், யோவான்னாலும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவைகளை நம்பவில்லை. கவனிச்சிங்களா? அந்த சகோதரிமார்கள், ஸ்திரீகள் எல்லாம் வந்து சொல்றாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினா இல்லங்க, இல்ல அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்ட்டு வந்து சொல்றாங்க. இதை கேட்ட அப்போஸ்தலர்கள் வந்து என்ன பண்ணலாத்த, நம்பலையா பாருங்க. இது வந்து என்ன பண்றாங்களாம், வீண் பேச்சாக அவங்களுக்கு தோணிச்சான். கட்டுக்கதை இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதல் வந்து என்ன, அது ஒரு சொல்றாங்களேப்பா, அது ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது ஒரு கட்டுக்கதைன்னு சொல்றாங்க இல்லைங்களா. நல்லா கவனிச்சுக்கோங்க, அங்க இருந்த சீஷர்கள் கூட இது ஒரு கட்டுக்கதைப்பா, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு என்ன பண்றாங்களா பாருங்க, எல்லாம் மறந்துட்டானுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்க போறதுக்கு முன்னாடி சொன்னாரா இல்லையா, மனுஷகுமாரன் என்ன பண்ணுவாரு, மரிப்பாரு, ஆனா 3ஆம் நாள் உயிரோட நான் எழுவன்ட்டு சொன்னது எல்லாம் மறந்துட்டு, இப்போ உண்மையிலே அவர் உயிரோட எழுந்திருக்கிறத இந்த சகோதரிமார்கள் வந்து சொல்றாங்க. ஆனாலும் சீஷர்கள் என்ன பண்ணல, நம்பல. 12ஆம் வசனம் பாருங்க. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையின் இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். புரிஞ்சுச்சுங்களா? இவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, அதை வந்து அவர் என்ன பண்ணல, யாருமே நம்பல. பேதுரு உடனே என்ன பண்றாரு, ஓடுறாரு பாருங்க கல்லறை கிட்ட. ஓடி போயிட்டு அங்க பார்த்தா கல்லறை திறக்கப்பட்டிருக்கு. அங்க வந்து அவருடைய துணி மடிச்சு அழகா வைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்துருந்தா அவருக்கு ஒரே ஆச்சரியப்பட்டு என்ன பண்றாரு, பேதுரு போறாரு அங்கத்துல இருந்து. சோ இந்த சமயத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாரு, பேதுருவை சந்திச்சிருக்கிறாருங்க. மத்தியானம், எப்போ இது ஆஃப்டர்நூன் தான் நடந்திருக்கு. அவர் உயிரோடு எழுந்த அந்த மத்தியான வேலையில தான். பகல்ல இவங்களுக்கு தரிசனமானாரு, சாயங்காலம் அவங்களுக்கு. இதற்கு இடைப்பட்ட காலத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை சந்தித்திருக்க வேண்டும். இது ஒரு தனிப்பட்ட ஒரு சந்திப்பு, அதாவது பிரைவேட் மீட்டிங். ஏன் கேள்வி வரணும் இல்லைங்களா? ஏன்னா கேளுங்க, காரணம் இல்லாம நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வேதம் வந்து அது பொக்கிஷங்க, அதுல எத்தனையோ ரகசியங்கள், ஆழமான சத்தியங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. ஆனா நம்ம வந்து அதை சரியா தியானிக்கிறதுல, படிக்காத வசம் நம்மளுக்கு சத்தியங்கள் எல்லாம் தெரியறதுல. பாருங்க, இந்த உலகத்துல கடவுளுடைய வார்த்தை, இந்த உலகத்துல ஒரே ஒரு புத்தகம் இருக்குன்னா அது பைபிளுங்க. அது நல்லா நீங்க என்ன பண்ணுங்க, படிங்க. அது எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. வேற ஏதேதோ நியூஸ் பேப்பர் எல்லாம் பக்கமா படிக்கிறீங்க, பைபிள் படிக்க நேரம் இல்லை பாருங்க. அப்ப வஞ்சிக்கப்பட்டு தான், ஏமாந்து தான் போவீங்க பாருங்க. சோ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இங்க பேதுருவை வந்து தனியாக சந்திக்கிறார். ஏன் பாத்தீங்கன்னா, பேதுருக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, பேதுரு வந்து ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க. ஏன் பாத்தீங்கன்னா, கவுனம் இருக்குங்களா,
அவன் சொன்னான் இல்லைங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறப்போ, ஆண்டவரே எல்லோருமே உண்மை காட்டி கொடுத்தாலும் நான் உண்மை என்ன பண்ண மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னான். கவனம் இருக்கா இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, சேவல் 3 முறை கூவுறதுக்கு முன்பதாக நீ என்ன பண்ணுவ, என்ன மறுதளிப்பன்னு சொன்னாரு இல்லைங்களா? சொன்னபடியே மறுதளிச்சிட்டாங்க. நினைச்சு பாருங்க, அவனுடைய அந்த நிலைமையை நினைச்சு பாருங்க. தன்னுடைய ரபிய, தன்னுடைய ஆண்டவரை என்ன பண்ணிட்டான், காட்டி கொடுத்ததுனால அவனுடைய உள்ளம் என்ன ஆயிட்டு இருக்கு, உடைஞ்சு போயிட்டு இருக்குங்க. நல்லா கவனிச்சிங்களா? அவன் சாதாரணமாலாம் ஆண்டவரை மறுதளிக்கலைங்க, ரொம்ப 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 லோ. அது எப்படி சொல்லுறதுங்க, போயும் ஒரு வேலைக்காரி பொண்ணுக்கு பயந்து அவரை என்ன பண்ணிட்டான், காட்டி கொடுத்துட்டாங்க. இது டினை பண்ணிட்டாங்க, மறுதளிச்சுட்டாங்க. பாருங்க, பலசாலிகள் போர்ச்சவர்கள் கிட்ட எல்லாம் சொன்னான், அது ஓகே, ஒத்துக்கொள்ளலாம். உயிர் பயம், அவங்க இயேசுவை சாவடிச்சது போலவே இவனையும் என்ன பண்ணிடுவாங்க, சாவடிச்சிடுவாங்க என்ற ஒரு பயம் இருந்திருக்கலாம், ஓகே. ஆனா ஒரு வேலைக்காரி பொண்ணு போயிட்டு இருக்கிறா, புரியுதுங்களா இல்லைங்களா? அந்த பொண்ணுக்கு பயந்து எனக்கு அவரை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் இன்னும் விஷயங்களை அங்க செய்தாங்க. அவன் அவரை சபிக்கவும் துணிஞ்சான். அவர் நம்மளுடைய ஆண்டவர் அந்த வார்த்தையில இப்ப நம்ம எல்லாம் சொல்லக்கூடாது இல்லைங்களா? அவன் சொன்னாங்க. அப்போ நம்ம இப்ப சொல்ற மாதிரி வாடா போடான்ட்டெல்லாம் சொல்லிட்டாங்க உயிர் பயத்திற்கு. அவன் உண்மை உயிருக்கு பயந்து அவனை வாடா போடான்ட்டெல்லாம் சொல்லிட்டான் பாருங்க. அவனை எனக்கு தெரியாது, இன்னும் சபிக்க தூங்கினான். சபிக்கிறதுனா அதெல்லாம் நான் சபிச்சது இல்லை யாரையும், நம்மளுக்கு ஆசீர்வதிச்சு தான் பழகும். உண்மைங்க, நான்லாம் யாரையும் சபிச்சது கிடையாது, சபிக்கவும் கூடாதுங்க, குறைச்சு போட்டு விட்டுறணும். ஸோ பேதுரு சபிச்சுட்டாங்க, அது யாரையும் ஆண்டவரையே சபிச்சுட்டான். நினைச்சு பாருங்க அவனுடைய நிலைமை. கடைசியா அவன் 3வது முறை அவரை மறுதளிக்கிறப்ப ஆண்டவர் அவனை ஒரு பார்வை பார்த்தார். கவனம் இருக்குங்களா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 61வது வசனம் பாருங்களேன். 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி, அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அந்த பார்வை அவன் வாழ்நாள் எல்லாம் மறந்திருக்க மாட்டான். இது நடந்து எவ்வளவு நாள் தான் ஆகுது? 3 நாள் தாங்க. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்திருப்பார். ஆமாவா இல்லைங்களா? நான் மறுதளிக்கவே மாட்டேன்னு சொன்னவன் மறுதளிச்சாங்க நிக்கிறான். பாக்குறாருங்க அந்த பார்வை. அவனால அவன் கண்ணுல இருந்து போய் அவன் தூங்கி இருக்கவானா டவுட் தாங்க. உண்மையிலே இதான் சொல்றது. அவனுடைய நிலைமையை என்னால கரெக்டா எப்படி கொண்டு வருதுன்ட்டு தெரியல பாருங்க. அந்த போதகரை காட்டி கொடுத்துட்டேன்ற அந்த குற்ற உணர்வு, அவனுக்குள்ள வருத்தம் இல்லைங்களா, அவரை மறுதளிச்சுட்டேன்ற அந்த குற்ற உணர்வு, வருத்தம்லாம் அவனை உயிரோட, வெறும் பேச்சுக்கு தான் உயிரோட இருப்பான், ஆனா அவன் ஒரு பொணமாயிட்டு இருப்பாங்க உள்ள. அதுதான் நிச்சயங்க. கூனி குறுகின்னு சொல்றாங்க இல்லைங்களா? சே, நம்மளுடைய வாழ்க்கையில கூட எல்லோருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு பிளாக் மார்க் இருக்கு இல்லைங்களா, கரும்புள்ளிங்க. சே, இது மட்டும் பண்ணி காட்டிட்டு நல்லா இருக்குமே, என் வாழ்க்கையில இவ்வளோலாம் நான் பர்ஃபெக்டா இருந்துச்சு, அது ஒரு விஷயம் செய்யாதது தான் என் வாழ்க்கை இவ்வளோ. ஆமாவா இல்லைங்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? எல்லா பக்கத்தையும் திருப்புறப்போ நம்ம நல்லது செஞ்சிருப்போம், நல்லா தான் இருந்திருப்போம், நல்லா பழகி இருப்போம். ஏதோ ஒரு சிறிய தவறோ பெரிய தவறோ நம்ம அறியாம எப்பவுமே அந்த பிளாக். நீங்க நல்லா இப்ப நான் சொல்றது உண்மையா இல்லையான்றதை யோசிச்சு பாருங்க. நீங்க செஞ்சீங்க இல்லையா அந்த ஒரு தப்பு, அது உங்களுடைய அறியாமையில தான் செஞ்சிருப்பீங்க. அறிஞ்சு எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம், அதெல்லாம் நம்மள ஹர்ட் பண்ணிக்காதுங்க. ஆனா அறியாம, புரியுதுங்களா நான் சொல்றது? பை ஆக்சிடென்டா அறியாம ஒரு சின்ன விஷயம் செஞ்சிருப்போம், அது ஒரு பெரிய இதுல போயிட்டு நம்மளை கொண்டு போய் விட்டுட்டு இருக்கோம். ஆமாவா இல்லைங்களா? ஒருவேளை உங்களுக்கு இல்லையோ இல்லை, எனக்கு இருக்கு, இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு, ஷியோரா நான் சொல்ல முடியும். அந்த ஒரே ஒரு கரும்புள்ளி என்னோட வாழ்க்கையில இல்லாத போயிருந்தா இப்ப கூட நம்மளால அதை மறக்க முடியல இல்லைங்களா? அடிக்கடி எப்பனா அந்த ஞாபகம் வந்துட்டா சே சே அப்படின்னு சொல்ல கேட்டு இருக்கிறீங்களா இல்லைங்களா? ஏதோ ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குங்க. எல்லாருக்கும் ஒன்றும் சொல்ல, ஒருத்தருக்கு துரோகமா இருக்கலாம், ஒருத்தருக்கு ஃபெயிலரா இருக்கலாம், ஒருத்தர் மற்றவங்களுடைய குடும்பத்தை அந்த ஒரு வார்த்தை சொல்லி தெரிஞ்சு போயிருக்கு, ஏதோ ஒண்ணு. அது ஒண்ணு நம்மளுடைய வாழ்க்கையில
பிளாக் மார்க்காவே இருக்கு. அது போலதான் பேதுருக்கும் அந்த ஒண்ணுங்க. அவனை குற்ற உணர்வுலயே அவன் என்ன ஆயிட்டு இருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறான். சே, நான் காட்டி குத்துட்டேன்னு, அப்படி பண்ணிருக்காட்டி நல்லா இருந்திருக்கமே. விளங்குதுங்களா நீங்களா சொல்லுறது? உடைஞ்சு போயிட்டான். அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கு. தன்னையே அவன் வெறுத்துட்டாங்க. நம்ம கூட அப்படித்தான் இல்லைங்களா? அந்த ஒரு தப்பு செஞ்சுட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கிறப்ப நம்ம மூஞ்ச நம்மளே பார்க்க முடியல இல்ல, நம்ம வெறுத்த அந்த சூழ்நிலையை நம்ம கண்ணாடியில நம்ம பார்த்தோம். we hated ourselves. ஏதோ ஒரு இதுல நம்ம என்ன பண்ணோம், வெறுத்துடும். நிறைய பேரை நான் கேட்டிருக்கிறேன், சே அந்த ஒரு தப்பு செஞ்ச வாசையை என்னவே எனக்கு பார்க்க பிடிக்கல. சிலரெல்லாம் சொல்லிக்கிறாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, அதை நம்ம வெட்டி போட்டுட்டா நல்லா இருக்கும். நான் இன்டர்வியூல எல்லாம் பார்த்தேன். அவங்க அது எனக்கு புரியுது அவங்க என்னத்த சொல்றாங்க என்னன்ட்டு. அது ஜோவியலா பாவம் தான், நான் பாவம் இல்லைன்னு சொல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க, பாவம் தான் அது. ஆனா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கோசரம் இவ்வளோ கேரக்டர் எழுந்து அதுதான் சொல்றாங்க. புரிஞ்சுச்சுங்களா? ஒரு நல்ல பேரை காலங்காலமா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, 20 வருஷம் 30 வருஷம். ஆனா ஒரு சின்ன அந்த தவறுனால அவங்க சேர்த்து வச்ச அந்த மானம், மரியாதை, நல்ல பேர், இது எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும். அதுதான் ஞானி சாலமோன் சொல்றாரு இல்லையா, தங்கத்தை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் நல்ல பேர் தான் என்ன பெட்டர் than gold and silver is good reputation. புரியுதுங்களா இல்லைங்களா? உண்மை இல்லையா? அந்த மாதிரி தன்னையே அவன் வெறுத்துட்டாங்க. நான் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற அந்த சூழ்நிலையில தான் அவனை போய் ஆண்டவர் என்ன பண்றாரு, சந்திக்கிறாருங்க. பேதுரு அதுக்கு டிசர்வ் ஆனவன் கிடையாதுங்க. பேதுரு அதுக்கு தகுதியானவன் இல்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்திருந்தோம் இவனை பார்க்க அவன் தகுதியானவன் கிடையாது. ஆனா அது அவனுக்கு அவசியமானது. He desperately needed private meeting, this private meeting. அந்த தனிப்பட்ட நபரோடு அவனுக்கு பர்சனலா ஆண்டவர் தனியா தன்னை காண்பித்தது அவனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையா இருந்துச்சு. நான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஆண்டவர் நம்மள கூட அப்படிதான் இல்ல. ஆண்டவர் எதுக்கு வந்தாரு, டேய் பாத்தியா சொன்னா இல்லையா, 3 தடவை நீ என்னை மறுதளிப்பா நான் சொன்னேன் இல்ல, நீ கேட்கல, என்னவோ வீரவசனம் பேசுன இல்ல ஆண்டவரே, யார் காட்டி கொடுத்தாலும் நான் உண்மை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், பாத்தியா காட்டி கொடுத்துட்டேன்ட்டு அவனை என்ன பண்ண வரல, சொல்லி காட்ட வரலங்க. அவன் செய்த தவற நம்மளுடைய தவற ஆண்டவர் சொல்லி காட்டி இருக்கிறாரா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. போயிட்டு ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை யாருக்குமே என்ன பண்ணியது கிடையாது, வெளிப்படுத்தியது கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லோருமே நம்மள மன்னிச்சிருவாங்க. ஆனா நம்ம செய்த தவற என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க. பாத்துக்கிறீங்களா இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது பாருங்க. அவருடைய மன்னிப்பு, அவருடைய இரக்கம், அதெல்லாம் நம்மளால கற்பனையே பண்ண முடியாதுங்க. யாருக்கு முன்பதாகவும் இப்படி செஞ்சுட்டான் இவன்ட்டு நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஒரு வெளியே மற்றவங்களுக்கு சொல்லி காட்டியிருந்தா இன்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்தெல்லாம் வாழ்ந்திருக்க முடியாது. நம்மளுடைய வாயை தவறி சொன்னாதான் உண்டு நம்ம செய்த தவறு, சீக்ரெட்டா செஞ்ச தவறெல்லாம். மற்ற பிரகாரம் நம்மளுடைய தவறு நம்மளுடைய மரணத்தோடயே நம்மோடயே என்ன ஆயிடும், மறைஞ்சு போயிடும். ஆமாவா இல்லைங்களா? உண்மைதானுங்க. எத்தனையோ பாவங்கள், ரகசிய பாவங்கள், யாருக்கும் தெரியாது செய்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் திரை போட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணல, காட்டலங்க. அவருடைய அன்பினாலே அவர் நமக்கு மன்னித்ததை, கிருபையினாலே நமக்கு அவர் மன்னித்ததை அவரே என்ன பண்ணல யாருக்கும். புரியுதுங்களா இல்லைங்களா? அவர் மன்னிச்சுட்டாருன்னா அதை என்ன பண்ணிட்டாரு, முற்றிலுமாக அவர் நினைக்கிறது இல்லைங்க. அவர் சொல்றாரு இல்லைங்களா, உங்களுடைய பாவங்களை எல்லாம் என்னுடைய முதுகுக்கு பின்னாடி போட்டு இருக்கிறேன், நான் திரும்பி பாக்குறது இல்லை. ஆனா நம்ம தான் போய் திரும்பி பார்த்துன்னு இருக்கிறோம். பார்க்க கூடாது. ஆனா ஒரு சில சமயத்துல நம்மளால முடியறதில்லை. ஏன்னா அவருடைய கிருபையை நினைக்கிறப்போ, அவருடைய அன்பை நினைக்கிறப்போ அதை நினைத்து பார்க்கத்தான் முடியுது. எப்படி இருந்த இப்படி மாத்திட்டாரு இல்லைங்களா? புரியுதுங்களா? பேதுரு கூனி குறுகி ஒரு ஓரத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த நிலையில அவனை போய் என்ன பண்றாரு, ஆண்டவர் சந்திக்கிறார். அவனை தண்டிப்பதற்காக அல்ல, அவனை குறை சொல்வதற்காக அல்ல, அவனை என்ன பண்ணும், ஆறுதல் படுத்த, டு கம்ஃபர்ட் ஹிம். இதுதாங்க ஆண்டவருடைய மன்னிக்கிற அன்பு. ஏன்னா ஒரு அழகான அன்பு பாத்தீங்களா?
மன்னிக்கிறாரு. ஆனா மன்னிக்கிறப்போ நாம செய்த தவறை வந்து யாருக்கும் தெரியாம அதை என்ன பண்றாரு, மன்னிக்கிறாரு. அந்த பாவத்தை அவர் மூடுறாரு பாருங்க. அன்பு சகல பாவத்தையும் என்ன பண்ணுமா, மூடுமா. லவ் கவர்ஸ் மல்டிடியூட் ஆஃப் சின்ஸ். ஆமாவா? கூனி குறுகி இருந்தவனை வந்து வெறும் அவரு மன்னிச்சு விட்டு இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், மன்னிப்போம், ஆனா அதை மறக்க மாட்டோம். ஐ மீன் அதை வந்து நம்ம காலங்காலமா சொல்லி காட்டிட்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, வெறும் அவனை மன்னிச்சுட்டு ஆண்டவர் விட்டுட்டு போயிடலங்க, அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. அங்கதாங்க ஆண்டவருடைய அன்பு இன்னும் டீப்பரா அவருடைய லவ் நம்மளால பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இளைய குமாரனுடைய கதை, ப்ராடிகல் சன் சொல்றாங்க இல்லைங்களா, அவன் வந்து என்ன பண்றான், அப்பாவுடைய சொத்தை வந்து என்ன பண்றான், வாங்கிட்டு தன்னுடைய சிநேகிதர்களோடு மற்ற ஊருக்கு போயிட்டு, வேற நாட்டுக்கு போயிட்டு, அங்க அந்த ஐஸ்வர்யத்தை பணத்தை எல்லாத்தையும் ஊதாரியா செலவழிச்சு, பெண்கள் விபச்சாரத்துல ஈடுபட்டு சொத்தை எல்லாம் அழிச்சு, அங்க நண்பர்களாலே கைவிடப்பட்டு ஒரு வேலைக்கு போறான். அங்க ஒரு பன்னி மேய்க்கிற வேலை கிடைக்குது. அந்த பன்னி மேய்க்கிற வேலையில அவனுக்கு சாப்பாடு இல்லாம பன்னிகளுக்கு வைத்த அந்த சாப்பாடு எடுத்து அவன் என்ன பண்றான், அதை சாப்பிட்றான். அதை பார்த்து அந்த முதலாளி வந்து அவனை வேலையை விட்டு துரத்திடுறாரு. பன்னிகைக்கு இருக்கிற சாப்பாடு கூட இல்லைன்ட்டு என்ன பண்றான், கவலைப்படுறான் இல்லைங்களா. அப்பா வீட்டுல எப்படி இருந்தான், ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துருந்தான். ஆனா இப்போ சோறுக்கு வழி இல்லாம என்ன பண்றான், திருப்பி நான் எங்க அப்பா வீட்டுக்கே போயிட்டு, நான் மகனா இல்ல, ஒரு வேலைக்காரனா கூட, புரியுதுங்களா இல்லைங்களா, கூலிக்காரனா கூட, வேலைக்காரனா நான் என்ன பண்றேன், என்னோட வயிறை நிரப்பிக்கிறேன்ட்டு திரும்பி வரான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்பா என்ன பண்றாரு, அவனை பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு, ஓகேடா உன்னை நான் மன்னிச்சிட்டேன், நீ என்ன பண்ண, இப்போ வேலை செய், ஒழுங்கா வேலை செஞ்சு என்ன பண்ண, சாப்பிடுன்னு சொன்னாரா? லூக்கா 15ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க, அற்புதமான வேத பகுதிங்க. அவன் என்ன பண்றாரு, அப்பா கட்டி அணைச்சி அவன் செய்ததெல்லாம் மன்னிச்சுட்டு அவன் வாயை திறக்க உள்ளங்க. இவன் சொல்லிட்டு வரான் இல்லைங்களா, நான் இப்படி எல்லாம் சொல்ல போறேன் எங்க அப்பாவுக்கு, ஆண்டவரே நான் உம்முக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க, என்னை ஒரு வேலைக்காரனா வச்சுக்குங்கன்ட்டு சொல்ல என்னென்னவோ பிளான் போட்டுன்னு வரான் இல்லைங்களா. வாயை திறக்க உள்ளங்க அப்பா. அவனை கட்டி அணைத்து அவனுடைய வஸ்திரத்தை எல்லாத்தையும் என்ன பண்றாரு, அவனுடைய அழுக்கான அந்த நாத்தம் பிடிச்ச அந்த துணியெல்லாம் கழட்டி போட்டு அவனுக்கு புது வஸ்திரம் தரித்து, பாதரட்சிய சில்வர் போட்டு, அவனுக்கு கையில ரிங்கு போட்டு, கோல்டு ரிங், திருப்பி மகன் என்ற ஸ்தானத்திலே அவனை என்ன பண்றாரு, ஏற்றுக்கொள்றாருங்க. இது நிறைய பேர் நம்ம பண்ணறதுக்கு, நம்மளோட பாவத்தை மன்னிச்சிருவாங்க, ஆனா நம்மளுக்கு முன்னாடி இருந்த அதே மரியாதை, அதே பொசிஷன், இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது மனிதர்கள் இடத்துல. ஆனா இங்க ஆண்டு எப்படி அந்த தகப்பன் அந்த மகனுக்கு செய்தாரோ, அதே போலவே தாங்க இங்க இயேசு கிறிஸ்து பேதுருக்கும் செய்யறாரு. பேதுரு வந்து ஓகேப்பா நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இதுக்கு மேல நீ என்ன பண்ணாத, இந்த தவறெல்லாம் செய்யாத, ஒழுங்கா வாழுன்ட்டெல்லாம் சொல்லலைங்க. என்ன பண்றது தெரியுங்களா, அவனை அந்த 11 பேருக்கு மேல தலைவனாக மாற்றி சொன்னாரா இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்ட்டு. அது திருப்பி பிடிங்க இல்லைங்க. பேதுருக்கு என்ன பண்றாரு, பேதுரு வந்து திருப்பி ஆண்டவரை சந்திச்சுட்டு கூட அவனுக்கு மனசு இதா அவள, திருப்பி மீன் பிடிக்க போயிடுறான். யோவான் 21ஆம் அதிகாரத்துல திருப்பி சந்திக்கிறார் பாருங்க, 7 பேர் இருக்கிறப்போ, பேதுருவே நீ என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு கேட்கிறார். பொறுப்பு கொடுக்கிறாரு பாருங்க. பேதுருக்கு அந்த இழந்து போன அந்த ஸ்தானத்தை மீண்டும் அவனுக்கு கொடுக்கிறார் பாருங்க. என்ன அற்புதமான ஆண்டவர் பாத்தீங்களா, அவருடைய மன்னிக்கிற அன்பை பாத்தீங்களா. ஃபர்கிவ்னஸ்னா ஃபர்கிவ்னஸ் தான் 100%. இந்த 90% மன்னிச்சுட்டு நான் பேலன்ஸ் வச்சு நீ எப்படி நடந்துக்கிறேன்றத பார்த்து அதுக்கப்புறம் நீ 100% மன்னிச்சு உனக்கு நான் பொறுப்பு தரேன்னு சொல்ற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாதுங்க. மன்னிச்சுட்டா மன்னிச்சதுதான் அவர்கிட்ட. ஒன்ஸ் ஃபர்கிவன் இஸ் ஆல்வேஸ் ஃபர்கிவன். அதை அவர் திருப்பி எல்லாம் என்ன பண்ண மாட்டாரு, வாங்க மாட்டாரு. அற்புதமான ஆண்டவர் பாத்தீங்களா நம்ம ஆண்டவர், உண்மையா இல்லைங்களா. ஸோ இவனை வந்து அந்த 11 பேரை லீட் பண்ற ஒரு தலைவனாக அவனை மாற்றி அவனுக்குத்தான் சொல்றாரு, என்னுடைய உயிர் தெழுதலுக்கு நீங்க என்ன பண்ணும், பலமாய் சாட்சி கொடுத்தாரா இல்லைங்களா. அதுதான் நம்ம இப்ப தியானிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்துல எல்லாம் பேதுரு எழும்பி நின்று, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அதற்கு நாங்களே சாட்சிகள் என்ன பண்ணுவாரு, தைரியமா அவருக்கு சாட்சி கொடுப்பாருங்க.
ஜனங்களுக்கு. என்ன சொல்றோம் புரியுதுங்களா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து பேதுருவை என்ன பண்ணாரு? சந்திச்சாருங்க. அவர் உயிரோடு எழுந்து தன்னை அவனுக்கு என்ன பண்றாரு? உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இது கட்டுக்கதை கிடையாது, இது ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி கிடையாது. புரியுதுங்களா இல்லைங்களா? ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், பிப்ளிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் இது போய் பாருங்க. இயேசு கிறிஸ்து மரித்து மண்ணோடு போலங்க, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பலருக்கு தரிசனமானார், தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். முதல்ல மகதலேனா மரியாளுக்கு, அடுத்தது பேதுருக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.